பாணபத்திரனுக்காக சிவன் ஹெமநாத பாகவதரை விரட்டியதால் பாண்டியன் வரகுணன் பாணபத்திரனுக்கு நிறைய பணம் கொடுத்தான். அதை 3 மாதத்தில் காலி பண்ணிவிட்டான் பாணன். இப்ப மீண்டும் வறுமை. கணவன் மனைவி இருவரும் சிவனை அழுது தொழுதனர். திடீரென ஒரு தங்க ஸ்பூன் முன்னே விழுந்தது. ஆச்சரியப்பட்ட பாணன் மதுரை காசு கடை பஜாரில் அதை விற்று 3 மாதத்தில் காலி செய்தான். மீண்டும் தொழுதார்கள். இப்ப தங்க கிண்ணம். அது 4 மாதத்துக்கு ஓடியது. மீண்டும் பிரேயர். இப்ப ஒரு தங்கத்தட்டு விழுந்தது. 1 கிலோவுக்கும் கூட இருக்கும். இப்ப அதே ஆசாரியிடம் ஓடினான். அங்கு பெருங்கூட்டம். திகைத்து நின்றான். அந்த கடை முன்பு நூற்றுக்கணக்கான கேடிகளை நிறுத்தி அரசாங்க வீரர்கள் அடிபெண்டை நிமித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஆசாரியையும் கீழே உட்கார வச்சிருந்தாங்க. அவன் முன்னே போனவாட்டி இவன் கொடுத்த தங்க கிண்ணம் இருந்தது. நம்ம ராசா சாப்பிடுற தங்க பாத்திரங்கள் எல்லாம் களவு போய்கிட்டே இருக்காம். அதான் அதிகாரிங்க பழைய கேடிகளையெல்லாம் புடிச்சு கொணாந்து ஆசாரியிடம் காட்டி இவனான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்று ஒருவன் சொன்னது பாணபத்திரனின் காதில் விழுந்தது. அவ்வளவுதான். அடுத்த நொடியே 2 கிலோ பேதி மாத்திரையை ஒரே டோஸில் சாப்பிட்ட மாதிரி பாணபத்திரனின் கோவணம் குபுக்கென்று நிறைந்து விட்டது. அடுத்த நொடி அங்க புடிச்ச ஓட்டம். மூச்சு வாங்க. வீட்டில் வந்து விழுந்தான் என்னங்க என்று ஓடி வந்தாள் மட்டுவார்குழலி. அடிபோடி, இப்ப உங்கழுத்துல தாலி தொங்குதுன்னா அது நீ செஞ்ச புண்ணியமாக்கும் என்றான். புரியலிங்க என்றாள். அதாவது என்று ஆரம்பித்து நடந்ததைச் சொன்னான். உடனே 2 பேரும் ஓடிப்போய் அந்த தட்டை பூஜை அறையில் வைத்து அழுதனர். ஐயனே உங்கிட்ட அழுது கேட்டதுதப்பா, உழைச்சு சாப்பிடுடா. எருமையே என்று நேரில் வந்து சொல்லாட்டியும் அசிரிரி வாக்கிலையாவது சொல்லி இருக்கப்படாதா? இன்னிக்கு அந்த ஆசாரி கண்ணுல மட்டும் பற்றுந்தன்னா என் நிலைமை என்னாயிருக்கும் என்றான். அடுத்த கணம் அந்த தட்டு மறைந்து விட்டது. மறுநாள் பாணன் கொட்டை தூக்கிக் கொண்டு மேளத்துக்கு போய்விட்டான். மட்டுவார்குழலி யாழை தூக்கிக் கொண்டு கச்சேரிகளுக்கு போய்விட்டாள். சிவனின் சேட்டைய பாத்தியளா?